அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, டுடே I'm going to preach on something very prophetic. இது ஜெபிக்கிறவங்க, இந்த தேசத்திலே ஒரு ஜென்யூனான எழுப்புதலை பார்க்க விரும்புகிறவர்களுக்காக இந்த செய்தி. This is especially for the people who are praying and waiting for a revival. இந்த செய்தி முக்கியமாக எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்றதாய் இருக்கும். And this is something that the Holy Spirit has put in my heart. பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை என் இருதயத்தில் போட்டிருக்கிறார். Today many of us are trying to understand what is the Holy Spirit doing these days. இன்று अनेகர் நாம் இப்படியாக யோசித்துக் கொண்டு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று. What does he want to do? என்ன செய்ய போகிறார் என்று. My dear beloved of God, என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, we need to understand the times and seasons. நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், காலங்களையும் சமயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God moves in seasons. கர்த்தர் காலங்களில் செயல்படுகிறவராய் இருக்கிறார். He does everything perfect in his time. அவருடைய நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். In Ecclesiastes chapter 3 verse 11, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, so God moves in seasons. ஆண்டவர் காலங்களில் சமயங்களில் அசைவாடுகிறவராய் In Haggai இருக்கிறார். chapter 2 verse 5, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். the Lord says, do not fear. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம். Do not fear, my spirit is with you, inside you and in the midst of you. என் ஆவி உங்களுக்குள், உங்களோடு, உங்கள் மத்தியில் தான் இருக்கிறது, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். Hallelujah. 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 So in Haggai 2:6 God says, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், in a short while கொஞ்ச காலத்துக்குள்ளே I will shake the heavens and the earth. இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் The sea and the land I will shake. சமுத்திரத்தையும் வெட்டான் தரையையும் அசைய பண்ணுவேன். I will shake the nations. தேசங்களை அசைய பண்ணுவேன். After that, அதற்கு பிறகு the one who is desired of the nations will come. Amen. எல்லா ஜாதிகளால் விரும்பத்தக்கவர் வருவார். Somebody shout hallelujah. Hallelujah சொல்லலாமா? Somebody give me a louder hallelujah. Hallelujah சொல்லலாமா? The Lord said in Haggai 2:5, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் I சொல்லுகிறார், made a covenant with you. நான் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். I will not remove my spirit. என் ஆவியை உங்களை விட்டு நான் விலக்க மாட்டேன். My spirit will be in the midst of you. என் ஆவி உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கும். Do not fear. நீங்கள் பயப்பட வேண்டாம். Today the Holy Spirit says, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், whatever happens around you, உங்களை சுத்தி என்ன காரியம் நடந்தாலும் don't fear. நீங்கள் பயப்படாதிருங்கள். I will not remove my spirit from you. என் ஆவியை உங்களிடத்திலிருந்து நான் பிரிக்க மாட்டேன். When the shaking happens, பயங்கரமான ஒரு அசைவு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, I am going to shake the nations one more time. நான் இன்னொரு தடவை தேசங்களை அசைக்க போகிறேன். I am going to shake the sea and the land. கடலையும் நிலத்தையும் நான் அசைய பண்ண போகிறேன். I am going to shake the people. ஜனங்களையும் நான் அசைய பண்ண போகிறேன். What is happening today is Haggai 2:7. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்றால், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போடப்பட்ட காரியங்கள் தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. The Lord said, I will shake the nations. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசங்களை அசைய பண்ணுவேன் என்று. After the shaking of the nations, தேசங்களை அசைய பண்ணின பிறகு the one that is desired of the Lord will come. Amen. அதற்கப்புறம் சகல ஜாதிகளால் விரும்பப்படத்தக்கவர் வருவார். Somebody lift your hands and say amen. Amen. Now we are in the shaking. இப்பொழுது நாம் அசைவுக்குள் காணப்படுகிறோம். Soon the Lord is going to manifest. அதி சீக்கிரத்தில் தேவன் வெளிப்பட போகிறார். When the Lord manifests, ஆண்டவர் வெளிப்படும் பொழுது the glory of the Lord is going to fill his sanctuary. தேவ மகிமை அவருடைய ஆலயத்தை நிரப்ப போகிறது. Today on the day of Pentecost, இன்றைக்கு பெந்தேகோஸ்து நாளன்று I don't claim that I am a big prophet. நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை. Hallelujah. Hallelujah.
The Lord has put a word in my heart which is burning. கர்த்தர் எனக்குள் ஒரு வார்த்தையை போட்டு இருக்கிறார், அந்த வார்த்தை எனக்குள் எரிந்து கொண்டு இருக்கிறது. And that is what I have been trying to preach to you. அததான் உங்களிடத்துல நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். So Haggai says, ஹாகாய் இப்படியாக சொல்லுகிறார், when the shaking is being done, பெரிய ஒரு அசைவு நடைபெற்று கொண்டிருக்கிற the one வேளையில் who is desired will come. சகல ஜாதிகளால் விருப்பப்படத்தக்கவர் வரப்போகிறார். And the Lord will fill that temple with the glory. அவருடைய ஆலயத்தை தேவ மகிமையினால் நிரப்ப போகிறார். Somebody lift your hands and say amen. Amen. ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயத்தை, God says this temple, this sanctuary, he says இந்த ஆலயத்தை, this sanctuary, இந்த ஆலயத்தை I am going to fill with my glory. என்னுடைய மகிமையினால் நான் நிரப்ப What போகிறேன். is the kind of glory that we are waiting? நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எந்த விதமான மகிமைக்காக? Haggai chapter 2 verse 9. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், more than the glory of the former church, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் the glory of the latter church will be greater. இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? The Lord says, in this place I will command peace. ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். We need to understand, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். when the shaking is happening, நம்மை சுத்தி அநேக காரியங்கள் அசைந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் there is no peace. சமாதானமற்ற சூழ்நிலை But காணப்படுகிறது. after the Lord visiting, ஆண்டவர் வரும் பொழுது, and he fills the church with the glory, ஆலயத்தை மகிமையினால் நிரப்பும் பொழுது, there will be a great peace. ஒரு பெரிய சமாதானம் காணப்படும். There will be a great peace that will come upon the earth. இந்த பூமியின் மேல் ஒரு பெரிய சமாதானம் இறங்கி வரும். I believe God is going to visit your house today. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வீட்டை சந்திக்க வரப்போகிறார். God is going to visit your family. உங்கள் குடும்பத்தை சந்திக்க தேவன் வரப்போகிறார். After the shaking, ஒரு பெரிய அசைவிற்கு பிற்பாடு the Lord who is desired will come. விரும்பப்படத்தக்கவர் வரப்போகிறார். The one that we prayed for will come. நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர் வரப்போகிறார். And he is going to shake your house and fill it with his glory. அவர் உங்கள் வீட்டை அசைத்து தேவ மகிமையினால் உங்கள் வீட்டை நிரப்ப போகிறார். Hallelujah. 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 What is the former glory? முந்தின மகிமை என்றால் என்ன? What is the former glory? முந்தின மகிமை என்றால் என்ன? There was a glory that filled the temple of Solomon. சாலமோன் தேவாலயத்தை ஒரு மகிமை நிரப்பினது. There was a temple and a sanctuary that was built that God filled. ஒரு தேவாலயம் காணப்பட்டது, அதை தேவ மகிமையினால் ஆண்டவர் நிரப்பினார். In 2 Chronicles chapter 5 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் and verses 12 to 13, 12 இருந்து 13 வரையில் worshippers are there, and as they were worshipping, the glory of the Lord fill the temple. ஆராதிக்கிறவர்கள் அந்த இடத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் தேவ மகிமை அந்த தேவாலயத்தை நிரப்பினதாம். Listen very carefully, my dear friend, my brother, sister. அன்பானவர்களே, மிகவும் கவனமாக கேளுங்கள். They had been praying for the building of the temple for a long time. ரொம்ப நாட்களாக ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆவலாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Finally, at the time of David's son Solomon, தாவீதின் மகனாகிய சாலமோன் காலத்தில் they built that temple, அவர்கள் அந்த தேவாலயத்தை கட்டுகிறார்கள். and they gave sacrifices to the Lord, தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். and they entered the sanctuary, அந்த தேவாலயத்தை அவர்கள் நுழைகிறார்கள். and they started worshiping God. அவர்கள் அந்த இடத்திலே தேவனை ஆராதிக்க தொடங்குகிறார்கள். That is the worship that brought down the attention of God. அந்த ஆராதனை தான் தேவனுடைய கவனத்தை இந்த இடத்திற்கு நேராக இழுத்தது. 2 Chronicles chapter 5 verse 12. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் I want you to cleanly watch the verse. இந்த வசனத்தை கவனமாய் கேளுங்கள். Hasab, Eman, Yedutun. ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய They stood along with the singers who were the Levites, லேவியர்களாகிய பாடகர்களோடு கூட அவர்கள் நிற்கிறார்கள். who were wearing soft dresses. மெல்லிய புடவைகளை தரித்திருந்தார்கள். And then they were the ones who were the rhythm section, the ones who were clapping the hands. கைத்தாளங்களை தட்டுகிறவர்களும் And the drum section. தம்புருகளை வாசிக்கிறவர்களும் And the harp section. சுரமண்டலங்களை வாசிக்கிறவர்களும் They all stood to the east of the
sanctuary, the altar, பலிபீடத்தின் கிழக்கே அவர்கள் நின்றார்கள். Together along with them, அவர்களோடு கூட இணைந்து there were 120 priests who were blowing the trumpet. 120 ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊதிக்கொண்டு நின்றார்கள். Now listen very carefully. கவனமாய் கேளுங்கள். These 120 priests, இந்த 120 ஆசாரியர்கள், in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் the number 120, 120 என்கிற எண், together in one accord, ஒருமனப்பட்டு ஓரிடத்துல நின்று ஊதுகிறார்கள். when they blew the trumpet, அந்த எக்காலத்தை அவர்கள் ஊதும் பொழுது, and the people shouted with a great sound, ஜனங்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு துதித்து நின்று கொண்டிருந்தார்கள். there was a great anointing that fell upon the people, அந்த ஜனங்களின் மேல ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வந்தது. and the Holy Spirit visited them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சந்தித்தார். It was not ordinary worship. அது சாதாரண ஆராதனை அல்ல. They were singing, God is good, his grace, his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனை துதித்து ஆராதித்து கொண்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். I want you to picturize this. இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன். 120 people blowing the trumpet. 120 பேர் எக்காளங்களை ஊதிக்கொண்டு And the நிற்கிறார்கள். glory of the God of the Lord comes inside. தேவ மகிமை இறங்கி உள்ளே வருகிறது. The Bible says there was a visible cloud that entered the sanctuary. வேதாகமம் சொல்லுகிறது, காண்கிற ஒரு மேகம், ஒரு மகிமையின் மேகம் தேவாலயத்திற்குள் கடந்து வந்ததாம். Because of that cloud, the priest could not stand and minister. அந்த மகிமையின் மேகம் உள்ள வந்தது நிமித்தம் ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்யக்கூடாது இருந்ததாம். They all fell down. அவர்கள் எல்லாரும் கீழே விழுந்து விட்டார்கள். This is what happens when the glory of God comes. தேவ மகிமை இறங்கி வரும்போது இந்த காரியம் தான் நடைபெறுகிறது. It is not till our ankle, நமக்கு கணுக்கால் அளவல்ல, it is not till our knee, முழங்கால் அளவல்ல, it is not till our hip, இடுப்பளவல்ல, it is not till our shoulder. நாம் தோளளவல்ல. All these things we can bear and stand. இது எல்லாம் இந்த எல்லா நிலைகளிலும் நாம் தாங்கிக் கொண்டு நிற்க முடியும். But when you cannot stand, ஆனா உங்களால நிற்க கூடாத அந்த மகிமை இறங்கி வரும் பொழுது, that means the Holy Spirit has come with such a power that he has completely engulfed you with his rivers of living waters. பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு மகிமையினால, அவ்வளவு பிரசன்னத்தினால உங்களை அந்த நதிகளினால நிரப்பி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். And the glory of the Lord filled the temple. தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. Somebody lift your hands and shout a bigger amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? 120 people in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 120 பேர்கள். Now the Lord promised and said, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இப்படியாக சொல்லுகிறார், in the last days கடைசி நாட்களில் I will pour out my spirit upon all people. என் ஆவியை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். The Lord said, more than the old temple, the glory of the latter church will be greater. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். Hallelujah. 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 In Joel chapter 2 verse 28, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் the Lord promised and said, ஆண்டவர் இப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணி சொல்லுகிறார், not just 120 people, 120 பேர் மாத்திரமல்ல, not just inside the sanctuary, தேவாலயத்துக்குள்ளே மாத்திரம் கிடையாது, I am going to pour it on a global scale. ஆமென். நான் மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்ற போகிறேன். All flesh will receive it. எல்லா மாம்சமும் அதை பெற்றுக் But கொள்ளுவார்கள். specifically, ஆனா முக்கியமாக your children will prophesy. உங்க பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறார்கள். Your elders will see dreams. மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். Your young people will have visions. வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள். Your men servants and female servants, they will be filled with the Spirit of God. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிறார். And Joel 2:32, யோவேல் 2:32 the Lord says, whoever worships the name of the Lord
will be saved. ஆமென். தேவனுடைய நாமத்தை யார் யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. This is the latter glory that the Lord had prophesied. இதுதான் தேவன் தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லப்படுகிற பிந்தின மகிமை. Jesus Christ, when he came into this world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்த பொழுது he said, I have come to reveal the glory of the Father. அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன். Whatever is the glory of the Father, பிதாவிற்கு என்னென்ன மகிமை காணப்படுகிறதோ I have come to reveal that glory to you. நான் அந்த மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நான் வந்திருக்கிறேன். He wanted to tell his disciples, சீஷர்கள் கிட்ட அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். I am the temple. நானே தேவாலயமாக இருக்கிறேன். My body is the church. என் சரீரம் தான் சபையாக When இருக்கிறது. you come and become my body, நீங்க வந்து என்னுடைய சரீரமாய் மாறும் பொழுது I will show you a latter glory, நான் ஒரு பிந்தின மகிமையை நான் காண்பிப்பேன். which will be greater, அது பெரிதாய் இருக்கும். because that glory came and went. ஏன்னா அந்த முந்தின மகிமை வந்து போய்விட்டது. This latter glory, ஆனா இந்த பிந்தின மகிமையானது it will stay with us. அது நம்மோடு கூட தங்கி தாபரிக்கும். Hallelujah. ஹalleluya. Is it not what God promised in Haggai chapter 2 verse 5? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இதைதானே தேவன் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். My spirit will be in the midst of you. என் ஆவி உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கும். Hallelujah. ஹalleluya. Now listen very carefully. கவனமாய் கேளுங்கள். From the day you came out of Egypt, எகிப்திலிருந்து நீங்கள் வெளியே வந்த நாள் முதல், from the time, அந்த நேரம் தொடங்கி the covenant I made with you, நான் உங்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கை it is following along with you. உங்களோடு கூட தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. After the shaking, அந்த அசைவுக்கு பிற்பாடு I will fill the church with the latter glory. நான் ஆலயத்தை பிந்தின மகிமையினால் நிரப்ப போகிறேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Now fast forward to Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து செல்லுவோம். In Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் the அதிகாரத்தில் latter glory was revealed on the mountain of Jerusalem. எருசலேமின் மலையின் மேல் பிந்தின மகிமை வெளியரங்கமாக்கப்பட்டது. Hallelujah. ஹalleluya. The same place where the glory of God filled the temple during the time of Solomon, the same place God fills the glory. ஆமென். சாலமோன் தேவாலயத்தை எந்த இடத்துல முந்தின நாட்களில் தேவ மகிமையினால் நிரப்பினாரோ அதே இடத்துல பிந்தின நாட்களில் தேவ மகிமை வெளியரங்கமாக்கப்பட்டது. If you go to Jerusalem today, நீங்கள் இன்றைக்கு எருசலேமுக்கு போவீர்கள் என்றால் you will see the upper room where the glory of God visited the people is the place where David's tomb is there. தாவீதின் கல்லறை இருந்த இடத்திற்கு மேலேதான் மேல் வீட்டறை காணப்படுகிறது. அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் வெளியரங்கமாக ஊற்றப்பட்டார். Again I tell you, திரும்பவுமாக நான் சொல்லுகிறேன், everything a prophetical timeline is happening. ஒரு தீர்க்க தரிசன காலகட்டத்தில் ஒவ்வொரு காரியங்களும் நடைபெற்று கொண்டு வருகிறது. Why did God choose that particular upper room to give the last supper? ஏன் அந்த கடைசி பந்தி இருப்பு பஸ்காவை தேவன் ஆசரிக்கிறதற்கு அந்த மேல் வீட்டறையை தேவன் தேர்ந்தெடுத்தார்? For celebrating the Passover, God chose that place. அந்த பஸ்காவை கொண்டாடும்படியாக தேவன் அந்த ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து, In Mark chapter 14-15 you will read about that house. மார்க் 14:16 நீங்க அதை பத்தி வாசிக்கலாம். There was a house and there was an upper room which was ready. ஒரு வீடும் ஒரு மேல் வீட்டறையும் ஆயத்தம் பண்ணப்பட்டு காணப்பட்டது. And the carpets were already laid. எல்லா கம்பளங்களும் விரிக்கப்பட்டு சீர் செய்து The வைத்திருந்தது. Lord celebrated Passover there. ஆண்டவர் பஸ்காவை அந்த இடத்துல ஆசரிக்கிறார். And the same place, அதே இடத்தில் He is visiting them on Pentecost. பெந்தேகோஸ்து நாளன்று அதே இடத்தில் சீஷர்களை சந்திக்கும்படியாக தேவன் வருகிறார். Somebody lift your hands and give me a louder amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. ஹalleluya. In Leviticus 23:16, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் you see about how the Lord instructs them to have the celebrate the Shavuot or the feast of the weeks. வாரங்களின் பண்டிகை ஷவோட் என்று சொல்லப்படும். அதை எப்படியாக ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். It is the day which is the 50th day from Passover. பஸ்காவிலிருந்து 50வது நாளாக இருக்கிறது.
And on that day, அந்த நாளில் they have to celebrate the feast of the weeks. அந்த வாரங்களின் பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். They have to give a fresh bread offering. This is what the people will do on the day. அந்த நாளில் ஜனங்கள் இதை தான் செய்வார்கள். Hallelujah. They will take up 2 breads. 2 அப்பங்களை எடுப்பார்கள். And they will shake it before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக அதை அசைவாட்டுவார்கள். And they will give it to the Lord as the first fruit offering. அதை கர்த்தருக்கென்று முதற் பலன் காணிக்கையாக கொண்டு வந்து படைப்பார்கள். Somebody lift your hands and say amen. Amen. You see, one bread broken into 2. Amen. And they will shake it before God. Amen. ஒரு அப்பத்தை எடுத்து 2ஆக பிட்டு அதை தேவனுக்கு முன்பாக அசைவாட்டு பலியாக செலுத்துவார்கள். Do you understand what Jesus did in the same room in Passover? Amen. பஸ்கா பண்டிகை நாட்களில் ஆண்டவர் என்ன செய்தார் என்று ஒப்பிட்டு பாருங்கள். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி தம் சீஷர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. Amen. He took the bread and he broke it and he thanked it and he said, this is my body, take and eat, and this was broken for you. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். He said, do this in remembrance of me. In the same place. அதே இடத்தில் அதை செய்கிறார். The same place God visits them. அதே இடத்தில் தேவன் மீண்டுமாக வந்து சந்திக்கிறார். Where he was broken. எந்த இடத்துல அவர் உடைக்கப்பட்டாரோ the same place he comes with a visitation. அதே இடத்துல தேவன் சந்திக்கும்படியாக வருகிறார். The same house. அதே வீட்டில். In Acts chapter 1 verse 13. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் The Bible very clearly says when they came to Jerusalem they climbed out the upper room. தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் எருசலேமுக்கு வரும்போது அந்த மேல் வீட்டறையில் ஏறினார்கள் என்று. Hallelujah. Hallelujah. And we see that Peter is there, James is there, John is there, the disciples are there, and also the women who were working along with Jesus, especially his mother and the other Mary, they were all there in one accord praying together and waiting there. ஒருமனப்பட்டு எல்லாரும் அந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், மத்தேயு, அவங்க சீஷர்கள் எல்லாரும், அவங்க ஸ்திரீகளும் அந்த இடத்துல காணப்பட்டார்களாம். இயேசுவின் தாயாகிய மரியாளும் அந்த இடத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் காத்து கொண்டிருந்தார்களாம். But the best part is Acts 1:15. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மேன்மையான ஒரு காரியம் போடப்பட்டிருக்குது. The Bible says there were 120 people there. அதுல போடப்பட்டிருக்கு 120 பேர் அந்த இடத்திலே கூடினார்கள். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? In the Old Testament 2nd Chronicles chapter 5 verse 12 we read about 120 people with a trumpet. 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் 120 ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதிக்கொண்டு தேவாலயத்திலே நிற்கிறார்கள். Here 120 disciples of Jesus Christ. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாகிய 120 பேர் அந்த இடத்துல கூடி இருக்கிறார்கள். On the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளன்று. See, listen very carefully. கவனமாய் கேளுங்கள். This is also the day when God gave the law to Moses on Mount Sinai. சீனாய் மலையின் மேல் மோசேக்கு தேவன் அந்த கற்பனைகளை கொடுத்த நாளாக காணப்படுகிறது. The Lord called Moses to climb up to Mount Sinai. சீனாய் மலைக்கு ஆண்டவர் மோசேயை ஏறி வர சொல்லுகிறார். And this is the day that he gave them the Torah. இந்த நாள்ல தான் தோராவை அவர் கைகளிலே தேவன் தருகிறார். It is very significant. அது ரொம்ப ஒப்பிட்டு பார்த்தால் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. When Moses got it and came down, மோசே அதை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்தவுடன் the people had defiled themselves. ஜனங்கள் எல்லாரும் அவர்களை அசூசிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். Because Aaron had made a golden calf. ஏன்னா ஆரோன் ஒரு பொன்னு கண்ணுக்குட்டியை செய்து வைத்திருந்தார். And so Moses at the bottom of that mountain Sinai he broke the tablets. அதனால் இதை பார்த்தவுடன் மோசே சீனாய் மலையின் அடிவாரத்தில் அந்த கற்பலைகளை போட்டு உடைத்து விட்டார். What happened? என்ன நடந்தது? The wrath of God burned on the people. ஜனங்களின் மேல் தேவனுடைய கோபாக்கினை பற்றி எரிந்தது. 3000 people were dead on that day. 3000 பேர் அந்த இடத்துல மரித்தார்கள். When the law came, அந்த நியாய பிரமாணம் வந்த பொழுது 3000 people
3000 பேர் immediately did not qualify உடனடியாக அவர்கள் அதற்கு தகுதிப்படவில்லை. and they died. அவர்கள் மரித்து விட்டார்கள். It is written in Exodus chapter 32 verse 28. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Somebody lift your hands and say amen. ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. God wanted to bless the people. ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். But they incurred the wrath of the people. ஆனா அவர்களுக்கு அதற்கு மாறாக தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் இறங்கினது. Hallelujah. ஹalleluya. Listen very carefully what Moses tells the people. கவனமாக கேளுங்கள் மோசே என்ன சொல்லுகிறார் என்று. யாத்திராகமம் 32:29 வாசித்து பாருங்களேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதுனால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். God is speaking about a reconciliation. அந்த இடத்துல தேவன் ஒரு ஒப்புரவாகுதலை குறித்து பேசுகிறார். Can you imagine this? இத கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். The Lord says that man and that brother, you are all against each other. நீங்க எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இருக்கிறீர்கள். You have sinned against each other. நீங்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பாவம் செய்திருக்கிறீர்கள். You need to repent and dedicate yourself to God. நீங்கள் மன்னிப்பு கேட்டு தேவனுக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். Husband against wife. கணவனுக்கு விரோதமாக மனைவி. And brother against brother. சகோதரருக்கு விரோதமாக சகோதரர். The father against the son. தகப்பன் மகனுக்கு விரோதமாக. Now you are against each other. விரோதமாக இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருத்தருக்கு விரோதமாக இருக்கிறீர்கள். That is why this big calamity came. அதனால தான் இவ்வளவு பெரிய மோசமான காரியம் நடந்திருக்கிறது. My dear beloved of God. என் அன்பான தேவ பிள்ளைகளே. There was competition between disciples also. சீஷர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்துச்சு. When Jesus was around, ஆண்டவர் கூட இருந்தார் என்றால் they wanted to find out who is the most important apostle. யாரு ரொம்ப முக்கியமான அப்போஸ்தலர் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். But they forgot the differences. ஆனா இருந்த எல்லா வேற்றுமைகளையும் அவர்கள் மறந்துவிட்டு And they came in one accord in prayer. ஆமென். ஒருமனப்பட்டு ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். Somebody lift your hands and say amen. ஆமென். Before the revival, ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு முன்பாக oneness has to come into the temple of God. தேவாலயத்திற்குள்ள ஒருமனப்பாடு வர வேண்டும். Oneness has to come between the ministers of God. ஊழியர்களுக்கு மத்தியிலே ஒருமனப்பாடு வர வேண்டும். I am sorry to say this. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது இந்த காரியத்தை But before சொல்வதற்கு. this time, some time back, ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக so many difference in the church. சபைகளுக்குள்ள பல வேறுபாடுகள் காணப்பட்டது. Everybody on the YouTube beating each other. எல்லாரும் யூடியூபில் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். And என்னன்னா நல்ல கவனிங்க, யாரையாவது திட்டி யாரை பத்தாவது குறை பேசினா அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருந்துச்சு. In the YouTube they want to speak about others. If they scold and abuse, those videos are viral in YouTube. மக்களுடைய மனசுல என்ன மாதிரி வந்துருச்சுனா, just look at the heart of the people. யாரையும் மன்னிக்க கூடாது. No one should forgive others. யாரையும் திருத்த கூடாது. They should not rectify them. எல்லாம் செத்து ஒளியட்டும். Let everyone be dead and gone. இவன் ஒளியட்டும் அவன் ஒளியட்டும், அது எல்லாம் என்னங்க, மனசுக்குள்ள ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல், எல்லாம் சாகணும், நியாய தீர்ப்பு வரணும்ன்றது அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஆவி. It is a spirit of the Old Testament where they have bitterness and anger inside their heart and they want everyone to die. This is the spirit. இது ஒரு ஆவியாக காணப்படுகிறது. This is a spirit of accusation. இது வந்து குற்றப்படுத்துகிற ஒரு ஆவியாக காணப்படுகிறது. There is no forgiveness there. அந்த இடத்துல பாவ மன்னிப்பு இல்லை. There is no restoration. அந்த இடத்துல அந்த மறுசீரமைப்பு காணப்படவில்லை. What is revival? ரிவைவ் எழுப்புதல் என்றால் என்ன? Renewal of the spirit. ஆவியிலே எழும்ப வேண்டும். Don't be conformed to the world. இந்த உலகத்தின் பின்னல் கடந்து தெரியாமல். Yes, what should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Our spirit has to be renewed in the Lord. நாம் ஆவி தேவனுக்குள் புதுப்பிக்க வேண்டும். We have to put on the new man Christ. நாம் புதிய மனிதனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். The spirit has to change. அந்த ஆவி மாற்றப்பட வேண்டும். Unfortunately, what happened? என்ன நடந்தது அந்த இடத்தில்? All the prayer warriors. எல்லா ஜெப வீரர்களும், did we really pray? நாம் உண்மையாக ஜெபித்தோமா? For reconciliation and forgiveness? பாவ மன்னிப்பும் ஒருமனப்பாடுக்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் நாம் ஜெபித்தோமா? We did witchcraft prayer. நாம் பில்லி சூனிய ஜெபங்களை செய்தோம். We cursed people in the prayer.
அந்த ஜெபத்துல அநேகரை சபித்தோம். And we quoted Paul. பவுலை நாம் சொல்லுகிறோம். Oh, we said Paul committed the soul of that believer into the hands of Satan. அதே மாதிரி நாங்களும் சாத்தானுடைய கையில வாதிக்கும்படி அவனை ஒப்புக்கொடுக்கிறோம், இவனை ஒப்புக்கொடுக்கிறோம், அவனை ஒப்புக்கொடுக்கிறோம். We were handing over so many people, like how Paul said, I commit all these people into the hands of Satan. We did not speak about forgiveness. மன்னிப்பை குறித்து நாம் பேசவில்லை. We did not forgive each other. ஒருவரை ஒருவர் மன்னிக்கவில்லை. The reason is pride. அதற்கு மூல காரணம் என்ன என்றால் பெருமை. Oh, Moses told the people. மோசே ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், This is the problem with you. உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் காணப்படுகிறது. Now listen very carefully. This is a very important teaching that the Holy Spirit is putting in my heart. இது முக்கியமாக கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் போட்ட இந்த காரியங்களை உங்களிடத்தில் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். The people were delivered out of Egypt. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வருகிறார்கள். But their mind was not delivered out of the Egyptian mindset. ஆனா அந்த எகிப்திய மனப்பான்மையிலிருந்து அந்த மனம் விடுபட்டு வெளியே வரவில்லை. What is the Egyptian mindset? அந்த எகிப்தின் மனப்பான்மை என்றால் என்ன? Whatever they did big. என்ன செஞ்சாலும் பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். Big pyramid. பெரிய பிரமிடுகள். Big ministry. பெரிய ஊழியங்கள். So when you see somebody doing small things, யாராவது சின்ன காரியமாக பண்ணுவதை பார்த்தால், you look at them and say, Biscoth, what are you doing? Hey, you are not correct. You are not correct. You are not correct. Whatever I am doing is correct. அப்ப சின்ன ஊழியங்களை சின்ன காரியங்களை செய்கிறவர்களை பார்க்கும் பொழுது இது சரியில்லை, அது சரியில்லை, நான் என்ன செய்யறனோ அதுதான் கரெக்ட் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். There was infighting in the disciples itself. அந்த சீஷர்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே சண்டைகள் காணப்பட்டது. Who will sit on your right hand? Who will sit on your left hand? உங்க வலது புறத்துல யார் உட்காருவா, உங்க இடது புறத்துல யார் உட்காருவான்னு அங்கேயே போட்டி பொறாமை காணப்பட்டது. But when they waited on the Lord in prayer, ஆனா ஜெபத்துல அவர்கள் தரித்திருக்கும் பொழுது something happened in the upper room. மேல் வீட்டறையில ஏதோ ஒரு காரியம் நடந்தது. They reconciled with each other. ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவானார்கள். Jesus tried to explain it to them by washing their feet. இயேசு இதை அழகாக அவர்களுடைய கால்களை கழுவி இதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். He even washed the feet of Judas. யூதாசன் கால்களை கூட இயேசு கழுவினார். Oh, what a wonderful way he became an example. எவ்வளவு அருமையாக ஒரு எக்ஸாம்பிளாக இந்த காரியங்களை இயேசு செய்கிறார். He taught them and said, if you do this, you are blessed. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று காமிச்சு கொடுத்தார். John chapter 13 verses 14 17 if you read, யோவான் 14ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 15 அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்ததை போலவே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். Today I am asking, இன்றைக்கு நான் கேட்கிறேன், there are so many young people who are rising up in ministry. ஊழியத்தில் அநேக வாலிப பிள்ளைங்க எழும்பி வருகிறார்கள். If one of the mighty men of God go and wash the feet of that small fellow and say, hey, I am very concerned about you. I love you. I forgive you. I want you to rise up and shake the nations for Christ. யாராவது ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருவேளை போய் அந்த சிறிய வாலிப ஊழியரை கால்களை கழுவி நான் உனக்காக ஜெபிக்கிறேன், வல்லமையாக நீ வருவாய், தேசங்களில் நீ ஊழியம் செய்வாய் என்று சொல்லி அவரை ஆசீர்வதிப்பார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Do you know about Peter and John? பேதுருவும் யோவானை பற்றி தெரியுமா? Peter was an elderly man. பேதுரு பெரியவராக இருந்தார். John was a very young fellow. யோவான் வாலிபனாக இருந்தார். But they were together as a team. ஆனா ஒரு டீமாக இணைந்து அவர்கள் காணப்பட்டார்கள். In the next chapter itself, அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் when they என்றால், went to the temple to pray, தேவாலயத்திற்கு அவர்கள் ஜெபிக்க போகும் பொழுது and the miracles started happening. அற்புத அடையாளங்கள் நடைபெற ஆரம்பித்து விட்டது. Senior man Peter, அவர் மூத்த ஊழியக்காரர் பேதுரு, young man John, வாலிப ஊழியராகிய யோவான், together they perform miracles in Jerusalem. இணைந்து எருசலேமிலே அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். That triggers a great revival from Jerusalem. எருசலேமிலே அந்த காரியத்தை செய்தது நிமித்தம் ஒரு பெரிய எழுப்புதல் வெடித்தது. They raise a lame man to rise up and walk. ஒரு முடவனை எழுந்து நடப்பிக்கும்படியாக செய்கிறார்கள். What we need is a reconciliation. நமக்கு என்ன முக்கியமாக தேவை என்றால் நாம் ஒப்புரவாக வேண்டும். After Jesus went up to heaven, இயேசு பரலோகத்திற்கு போன பிறகு, from Passover until Shavuot or Pentecost, it is 50 days.
பாஸ்ஓவர்ல இருந்து பெண்டிகாஸ்ட் வரைக்கும் 50 நாட்கள். But Jesus went up on the 40th day. ஆனா 40ஆம் நாளில் ஆண்டவர் மேலே போகிறார். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். 40 days God was with them. 40 நாட்கள் ஆண்டவர் அவங்களோடு கூட தான் இருந்தார். And he went up on the 40th day. 40ஆம் நாள் அவர் மேலே பரமேறுகிறார். Acts chapter 1 verse 9. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். And then he asked them to wait. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாம் இந்த இடத்துல காத்திருங்க என்று In சொல்லுகிறார். Jerusalem. எருசலேமில் காத்திருங்கள் என்று So in those சொல்லுகிறார். 10 days, அந்த 10 நாட்கள் they reconciled with each other. ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவானார்கள். And they were able to pray in one accord. எல்லாரும் இணைந்து ஒரு மனப்பாட்டோடு ஜெபிக்க அவர்களால் முடிந்தது. Why is corona not going from our nation? ஏன் நம்ம தேசத்துல இருந்து கொரோனா போக மாட்டேங்குது? Because the so-called people who bear the name of God are not able to come together and pray together. ஏன்னா இயேசு என்கிற பெயரை தரித்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியவில்லை. The Christians, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் பெயரை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள். We are not able to forgive each other. நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க விரும்பவில்லை. So all of us are praying in one pockets. எல்லாரும் ஒரு இடத்துல தனித்தனியா ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். All the worship guys are there separately. எல்லாம் ஆராதிக்கிறவங்க அங்க தனியா இருக்காங்க. And all the praying people are there. எல்லாம் ஜெபிக்கிறவங்க தனியா The இருக்காங்க. Bible people are there. வேதம் வாசிக்கிறவர்கள் தனியா CSI இருக்காங்க. separately. Denominations தனியா இருக்காங்க. AG separately. CPM separately. Everyone separately. Independent churches separately. Everybody thinks revival will come through me. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க என் மூலமா தான் எழுப்புதல் வரப்போகிறது என்று. Oneness. ஒரு மனப்பாடு. When the day of Pentecost had fully come, they were in one place, in one accord, waiting for the Holy Spirit. ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் கூடி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு காத்து கொண்டிருந்தார்கள். When the day of Pentecost had fully come. பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது. தமிழ்ல வந்தபோதுன்னு போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல when the day of Pentecost had fully come. Amen. அப்படினா அந்த நாள் முழுவதுமா இறங்கின பிறகு somebody said amen. Amen. That is when the wind blew. அப்பொழுதுதான் அந்த காற்று பலத்த காற்று அடித்தது. And the thunder was heard. அந்த இடி முழக்கங்கள் கேட்கப்பட்டது. And a cloud entered the upper room. அந்த மேல் வீட்டறையில அந்த மகிமையின் மேகம் இறங்கி வந்தது. And then the tongues of fire. அதற்கப்புறம் அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்தது. The visible glory. அந்த தெரிந்த நமக்கு பார்க்கக்கூடிய மகிமை came inside them. அவர்களுக்குள் இறங்கி வந்தது. And they started speaking in tongues. அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். They started manifesting the glory of God. அந்த தேவ மகிமையை வெளியரங்கமாக கொண்டு வந்தார்கள். And a lot of people who were there in Jerusalem for celebrating Pentecost. பெந்தேகோஸ்து பண்டிகையை ஆசரிக்க வந்த அனைவரும் அந்த இடத்துல இருந்தவர்கள். They were from across the nations. அந்த தேசம் முழுவதிலும் இருந்து அந்த இடத்துல வந்து கூடி இருந்தவர்கள். When they heard this beautiful scene of these disciples 120 speaking in different tongues. இந்த அருமையான இந்த காட்சியை அவர்கள் கண்ட பொழுது 120 பேர் வேறுபட்ட நாவல் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை அவர்கள் கண்ட பொழுது they started saying, are they not Galileans? அவங்க கலிலேயர் அல்லவா? They are unlearned people. அவர்கள் படிக்காதவர்கள் அல்லவா? Now we are hearing them speaking with us with our languages from our nations. நம் தேசங்களில் இருக்கிற பாஷைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார்களே என்றார்கள். And they were so amazed. அவங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. This is what the Lord is going to do. இதுதான் தேவன் செய்ய போகிறார். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Acts 2:12 says, அப்போஸ்தலர் 2:12 இப்படியாக சொல்லுகிறது. everyone was amazed. எல்லோரும் பிரமித்து And they said, அவர்கள் இப்படியாக சொன்னார்களாம், we don't know how this is going to end. இது என்னமாய் முடியுமோ என்று. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்களாம். This is what is going to happen now. இதுதான் இப்பொழுது நடைபெற போகிறது. There is going to be a glory that is going to poured out now. ஒரு பெரிய மகிமை வெளியரங்கமாக ஊற்றப்பட போகிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு மகிமையின் மேகம் வரப்போகிறது. Amen. A glorious cloud is going to be manifested. Why has God allowed the pestilence to grow in India? ஏன் இந்தியால இந்த கொள்ளை
கொள்ளை நோய் மிகவும் பெருகும்படியாக தேவன் அனுமதித்திருக்கிறார். Because the entire attention of the whole world is on India now. ஏன்னா முழு உலகமுமே இப்ப இந்தியாவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. India is going to become the Jerusalem for the world. இந்த உலகத்திற்கு இந்தியா ஒரு எருசலேமாய் மாறப்போகிறது. It is going to be a spiritual capital of God's glory. தேவ மகிமைக்கான ஒரு பெரிய ஒரு தலைப்பட்டணமாக மாறப்போகிறது. And where is God going to visit? எந்த இடத்துல தேவன் வந்து சந்திக்க போகிறார்? The same place where the blood of Thomas, the apostle of God, was martyred in Chennai. சென்னையில எந்த இடத்துல அப்போஸ்தலர் தாமஸ் அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தாரோ அதே இடத்தில் வெளியரங்கமாக போகிறார். தோமாவுடைய இரத்தம் சிந்தப்பட்ட இந்த சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தருடைய கவனம் திரும்பி வரப்போகிறது. Amen. The attention of God is coming towards Chennai where Thomas was martyred for him. The Lord is planning something greater for Chennai. சென்னைக்காக தேவன் ஏதோ ஒரு பெரிதான காரியத்தை திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். Chennai will become a Jerusalem for India. சென்னை இந்திய தேசத்துக்கே ஒரு எருசலேமாக மாற போகிறது. The churches of Chennai will be like the church in Jerusalem. எருசலேமில் இருக்கிற ஆலயங்களை போல தேவாலயத்தை போல சென்னையில இருக்கிற எல்லா சபைகளும் மாற போகிறது. The church in the New Testament was formed on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளன்றுதான் புதிய ஏற்பாட்டில் சபை தொடங்கினது. It is the time of birthing. அது வந்து ஒரு பிரசவிக்கிற நேரமாய் இருக்கிறது. When birthing comes, pain comes. பிரசவம் வரும் பொழுது மிகுந்த வலி வரும். That is what is happening right now. அதுதான் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. It is like going into death and coming back alive. மரணத்துக்குள்ள போய் உயிரோடு எழுந்து வருவதை போல இருக்கிறது. The pain is very high. வலி மிகவும் மோசமாக இருக்கிறது. We are seeing people dying all over. எல்லா இடங்களிலும் ஜனங்கள் மரிக்கிறதை நாம் We are காண்கிறோம். pained in our heart. நம் இருதயம் வலித்து துடிக்கிறது. We are crying out, God, what is happening? ஆண்டவரே என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆண்டவரே சொல்லி நாம் கதறிக் கொண்டு இருக்கிறோம். But at the same time something is getting birthed. ஆனா அதே நேரத்துல ஏதோ ஒரு காரியம் பிறந்து கொண்டு இருக்கிறது. Revival is getting birthed. எழுப்புதல் பிறந்து கொண்டு இருக்கிறது. On this day of Pentecost. இந்த பெந்தேகோஸ்து நாளன்று The whole world is going to be amazed at what God is going to do. முழு உலகமும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறது தேவன் செய்கிற காரியத்தை குறித்து. Yesterday I quoted Habakkuk chapter 1 verse 5. ஹாபக்குக் 1 அதிகாரம் 5 வசனத்தை நான் சொன்னேன். Look at the nations and be utterly amazed. புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். Why? விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். That is going to happen now. அந்த காரியம் தான் இப்போ நடைபெற போகிறது. Everybody is going to look and be utterly amazed. எல்லாரும் பார்த்து பிரமிக்க போகிறார்கள். We thought India will die. நாங்க நினைச்சோம் இந்தியா செத்துரும் சொல்லி We யோசிச்சோமே. thought India is done. இந்தியா இதோட முடிஞ்சிருச்சு அது கதை But நினைச்சோமே. God is going to do something even if it's explained. Nobody will believe. Amen. விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத ஒரு கிரியையை தேவன் செய்ய போகிறார். I believe we are going to bring the revival to the nations. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம தான் தேசங்களுக்கு எழுப்புதலை கொண்டு வர போகிறோம். The more we are afflicted, நாம எவ்வளவாய் உபத்திரவப்படுகிறோமோ the more God is going to increase us. அவ்வளவாக தேவன் நம்மளை பெருக செய்ய போகிறார். Let us first of all forgive each other. முதலாவதாக நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து விட வேண்டும். Let us reconcile with our hearts. நாம் இருதயத்தில் ஒருமனப்பட வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். Between ministers, ஊழியர்கள் ஒவ்வொரு ஊழியர்களும் between denominations, மற்ற சபை பிரிவுகளோடு we should now become one body. நாம் இப்பொழுது ஒரே சரீரமாக மாற வேண்டும். Pentecostals don't hate the Catholics. பெந்தேகோஸ்து ஜனங்களுக்கு கத்தோலிக்கர்களை பார்த்தா பிடிக்காது. பெந்தேகோஸ்தேக்காரர்களே, கத்தோலிக்கர்களை வெறுக்காதீர்கள். The Pentecostals, please don't hate the Catholics. Catholics don't hate the CSI people. கத்தோலிக்க ஜனங்களே CSI ஜனங்களை வெறுக்காதீங்க. CSI people don't hate the CPM people. CSI ஜனங்களே CPM மக்களை வெறுக்காதீங்க. CPM people don't hate the Protestants. CPM மக்களே தயவு செய்து Protestant மக்களை வெறுக்காதீங்க. Everybody together in one accord. எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடும் பொழுது, the senior and the junior, மூத்தவர்களும் சிறியவர்களும், the worshipper and the preacher, ஆராதிக்கிறவர்களும் பிரசங்கியார்களும், the senior pastor
and the junior most servant of God in the church. மூத்த ஊழியர்களும் சபையில இருக்கிற சிறிய ஊழியர்களும் Everybody forgive each other. எல்லாரும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். Leaders, forgive your pastors. தலைவர்கள் நீங்கள் உங்கள் போதகரை மன்னிக்க If வேண்டும். your pastor had scolded you, forgive him. உங்க போதகர் உங்களை ஏதாவது ஒரு காரியத்துல திட்டியிருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்க. Pastors, forgive your church members and your leaders. போதகர்களே நீங்கள் உங்கள் சபையாரையும் உங்கள் தலைவர்களையும் மன்னிக்க வேண்டும். Why? Because some things you told them they did not do. Don't have that grudge in your heart. ஏனென்றால் ஒரு சில காரியங்களை சொல்லி இருக்கிறீங்க ஆனா அவர்கள் செய்யவில்லை, அதனால அந்த கசப்பை இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டாம். Senior men of God, மூத்த ஊழியர்களே please forgive young ministers of God. தயவு செய்து இளம் ஊழியர்களை மன்னித்து விடுங்கள். In their youth, அவர்களின் வாலிபத்தில் they made mistakes. அவர்கள் சில தவறுகளை They செய்திருக்கலாம். did not understand the way to present the gospel. எப்படி சுவிசேஷத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. Reconcile with them. தயவு செய்து அவர்களோடு கூட ஒப்புரவாகுங்கள். If they are your children, அவர்கள் உங்கள் பிள்ளைகளாக will you இருந்தார்கள் leave them என்றால் like that? நீங்க அவங்களை அப்படியே விட்டு விடுவீங்களா? Will you pray that they will die? அவங்க மரிக்க வேண்டும் என்று ஜெபிப்பீங்களா? You will not pray like that, Lord. நீங்க அப்படி ஜெபிக்க மாட்டீங்கல்ல. You will not say to hell with them. நீங்க அவங்க மரித்து போக வேண்டும் என்று சொல்ல மாட்டீங்கல்ல. Paul says, பவுல் சொல்லுகிறார், if I don't have love, என்னிடத்தில் அன்பு காணப்படவில்லை என்றால் all my gifts of the Holy Spirit are nothing. என் எல்லா வரங்களும் ஒன்றுமில்லை என்று All சொல்லுகிறார். my speaking of tongues is nothing. நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறது விருதா என்று சொல்லுகிறார். All my revelation is nothing. என் வெளிப்பாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று All my சொல்லுகிறார். prophetic gifts is nothing. எல்லா தீர்க்கதரிசன வரங்களும் ஒன்றுமில்லை என்று He சொல்லுகிறார். wrote a complete chapter for love in 1 Corinthians chapter 13. 1 கொரிந்தியர் 13 என்கிற முழு அதிகாரத்தை அன்புக்காக அவர் எழுதியிருக்கிறார். In verse 3 he says, 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், even if I give everything I have, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் கொடுத்தாலும், if I give my body to be burnt in fire, என் சரீரத்தை அக்கினியில சுட்டரிக்கப்படும்படி நான் if கொடுத்தாலும், I don't have love towards my fellow brother, it is nothing. அன்பு எனக்கு இராவிட்டால் அது பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நான் என் உயிரையே என் சரீரத்தையே அக்கினில சுட்டரிக்க கொடுத்தாலும் என் சர்ச்சில் என் பாஸ்டர்கிட்ட என் மனைவி கிட்ட கீழ்ப்படிதல் அன்பு தாழ்த்துறது எனக்கு இல்லாவிட்டா ஒண்ணுமே இல்லை. Nothing, it is nothing. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, God came to this world to establish love. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அன்பை ஸ்தாபிக்கும்படி தான் வந்தார். The fire Jesus brought to the world is the fire of love. அந்த அன்பு ஆண்டவர் கொண்டு வந்த அன்பு அன்பின் அக்கினி. Hallelujah. Hallelujah. ரட்சிக்கிற அக்கினி அல்ல, Amen. ரட்சிக்கிற அன்பின் அக்கினி. Amen. It's a saving fire of love. Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று In சொல்லலாமா? the Old Testament, when the fire of God came on Mount Sinai, சீனாய் மலையின் மேல ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வந்த பொழுது 3,000 people received the judgment of fire. 3000 பேர் அவர்களுடைய நியாய தீர்ப்பை அக்கினியினாலே They பெற்றுக்கொண்டார்கள். died at the mountain. அந்த மலையின் மேல் அவர்கள் இறந்து போனார்கள். Mount Sinai, they died. 3,000 people died there. 3000 பேர் சீனாய் மலையின் மேல் But மரித்தார்கள். you did not come to a mountain like that. ஆனா நீங்கள் அப்படிப்பட்ட மலைக்கு நீங்கள் வரவில்லை. You came to mountain Jerusalem. நீங்க எருசலேம் என்கிற மலைக்கு வந்திருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. You have come to the holy mountain. நீங்கள் பரிசுத்தமான அந்த மலைக்கு வந்திருக்கிறீர்கள். And in this mountain, இந்த மலையின் மேல் when the fire came down on the 120, அந்த 120 பேர் மேலே அக்கினி இறங்கி வந்த பொழுது 3,000 people got saved on a single day. அந்த ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Somebody lift your hands and shout a bigger amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? I believe with all my heart நான் என் முழு இருதயத்தோடு நான் the விசுவாசிக்கிறேன். same glory is going to come and visit our nation. அதே மகிமை நம் தேசத்தை வந்து சந்திக்க போகிறது. Listen very carefully. கவனமாய் கேளுங்க. 3,000 people got baptized the same day. அதே நாளில 3000 பேர் ஞானஸ்நானம் I பெற்றார்கள். prophesy in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நான் From தீர்க்கதரிசனம் this உரைக்கிறேன். Pentecost, இந்த பெந்தேகோஸ்து நாளன்று baptism will happen in thousands. 1000 கணக்குல ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்க போகிறார்கள். இப்ப இருக்கிற பாப்புலேஷன் என்னங்க, அப்ப இருக்கிற பாப்புலேஷன் என்னங்க? Just look at the population now and those times.
அப்பவே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னா, in those days when 3000 people can take baptism and be saved, according to the population we have today, இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகையை பார்த்தோம்னா at least 30,000 baptisms have to take place in one day. ஒரே நாள்ல அட்லீஸ்ட் 30,000 பேராவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க In வேண்டும். one preaching of Peter, 3,000 people got saved. ஒரு பேதுரு பேசின ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். He told them the sign, the fire, all this is because of salvation. ஆமென். அவர் சொன்னார் இந்த அக்கினி இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் ரட்சிப்புக்காக தான் என்று சொன்னார். And so they also received the fire of the Pentecost of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்தின் அபிஷேகத்தை அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். The people got eager to receive the Holy Spirit. ஜனங்கள் மிகவும் வாஞ்சையாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். Today in serials, in memes, in movies, they are making fun of the Holy Spirit. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சீரியல்ஸ்ல மீம்ஸ்ல படங்களில பயங்கரமாக பேசுகிறார்கள். I saw a small meme on YouTube. யூடியூப்ல ஒரு சின்ன மீம் நான் பார்த்தேன். One fellow mimicking speaking in tongues. ஒரு பையன் வந்து பரிசுத்த ஆவியானவர்கள் அந்நிய பாஷை பேசுறது போலவே அவன் தூஷண பாஷையை பேசிக் கொண்டிருந்தான். And they were trying to mimic the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அதை டிராமா பண்ணும்படியாக செய்து கொண்டிருந்தார். My children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, those people are going to get saved. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறார்கள். Because in the Acts of Apostles 2:37, அப்போஸ்தலர் 2:37 வசனத்தின்படி, when Peter preached the gospel of love, அந்த அன்பின் சுவிசேஷத்தை பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது the people were hurt in their hearts. ஜனங்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாய் காணப்பட்டார்கள். Repentance happened. அந்த இடத்துல அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள், மனம் திரும்பினார்கள். Repentance is going to come in India. இந்திய தேசத்துல இந்த மனம் திரும்புதல் வரப்போகிறது. They do not know what they are doing. அவங்க செய்கிற காரியம் என்னதென்று அறியாத இருக்கிறார்கள். But very soon they are going to ask. ஆனா அதி சீக்கிரத்துல அவர்கள் இந்த கேள்வியை They are கேட்பார்கள். going to ask us, brother, pastor, what should we do? பாஸ்டர், நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க போகிறார்கள். We are going to tell them what Acts 2:32 Peter said. பேதுரு சொன்ன அப்போஸ்தலர் 2:38ல சொன்ன காரியத்தை நாம் சொல்ல போகிறோம். What did he say? அவர் என்ன சொல்லுகிறார்? You repent, நீங்கள் மனம் திரும்பி, and each of you ஒவ்வொருவரும் take baptism in the name of Jesus Christ. பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Then you will get the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Everybody wanted the Holy Spirit. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டது. I believe God is going to open the natural, bring the supernatural. Amen. And the people are going to see it. And they are going to say, Amen. Please give us the Holy Spirit. Amen. They were looking at the glory of God with their visible eyes. அவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு தேவைன்னு சொல்லி கேட்டாங்க. And they were asking, I want that kind of anointing inside me. இப்படிப்பட்ட பிரத்யட்சமான ஒரு அபிஷேகத்தின் அக்கினியை இந்த தேசம் பார்க்க போகிறது. Amen. This nation is going to see this kind of anointing and the fire of the Holy Spirit. இதுவரை பார்க்காத ஒரு பெரிய எழுப்புதல். A big revival where people haven't seen so far. It is going to happen right now in India. இந்திய தேசத்துல இப்பொழுது அது நடைபெற போகிறது. It is going to happen in Chennai. சென்னையில ஆரம்பிக்க போகிறது. It is going to happen in every village and city, town of India. இந்தியால இருக்கிற எல்லா கிராமங்களிலும் பட்டணங்களிலும் நடைபெற போகிறது. It is going to spread from India to across the nations of the world. இந்திய தேசத்திலிருந்து உலகம் முழுவதிலும் பரவி போகிறது. The people are going to ask. ஜனங்கள் எல்லாரும் கேட்க போகிறாங்க. So far we have been telling them, hey, come. இவ்வளவு நாள் வாங்க என்று சொல்லி நாங்க சொல்லிக் கொண்டிருந்தோமே. What happens when revival comes? எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கிறது? We will not be shouting. They will come and ask, what Amen. is that you have? We want the same anointing. We want the same gift of the Holy Spirit. We also want to heal people. We Amen. also want to raise the dead. We want what you have. Amen. நாம சும்மா கூப்பிட போறதில்ல, ஆனா அவங்க கேட்க போறாங்க, நீங்க வைத்திருக்கிற அந்த எழுப்புதல் ஆவியின் வரங்கள், அற்புத அடையாளங்கள், நீங்க செய்கிற இந்த காரியங்கள் எங்களுக்கு வேண்டும்னு சொல்லி அவங்க நம்ம கிட்ட கேட்க போறாங்க. That is what happened in Acts chapter 2 verse 41. அதுதான் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 41 வசனத்தில் நடைபெற்றது. They all with joy they accepted the baptism and they were joining the church. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அனுதினமும்
சபையில் சேர்க்கப்பட்டார்கள். Every day believers were added to the church. ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். They became a prayerful people. அவங்க எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். Acts 2:43. அப்போஸ்தலர் 2:43 Supernatural signs and wonders started happening through the apostles. அப்போஸ்தலர்கள் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் நடைபெற ஆரம்பித்தது. And they became one together. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு Acts செயல்பட்டார்கள். 2:46 says, அப்போஸ்தலர் 2:46 இப்படியாக சொல்லுகிறது. daily they were there in the church. அனுதினமும் ஒருமனப்பட்டு ஆலயத்தில் கூடி வந்தார்கள். Daily they had service in the church. தினமும் அவர்களுக்கு ஆராதனை இருந்ததாம். And then they went back home. அவர்கள் வீடுகளுக்கு சென்று And they did not watch television. அவங்க டிவியை பார்க்கல. They started breaking bread and continued the prayer in the house. அவங்க அப்பத்தை பிட்டு சந்தோஷத்தோடு அந்த ஜெபத்தை வீட்ல செய்ய ஆரம்பித்தார்கள். Acts 2:47 daily the people were added to the church. அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆலயத்திலே சபையில் Same thing is சேர்க்கப்பட்டார்கள். going to happen today. அதே காரியங்கள் தான் இன்றைக்கு நடைபெற On போகிறது. this day of Pentecost, இந்த பெந்தேகோஸ்து நாளன்று the fourth wave is going to come. இந்த நான்காம் அலை வரப்போகிறது. Somebody lift your hands and shout a bigger amen. Amen. The first wave of the Pentecost came on the day of Pentecost. பெந்தேகோஸ்து நாளன்று முதல் அலை வந்தது. Upper room experience, மேல் வீட்டறையின் அனுபவங்கள், tongues of fire, அக்கினிமயமான நாவுகள், healing, deliverance. எல்லா அற்புத சுகம், விடுதலை. Church was born. சபை பிறந்தது. Second wave in history சரித்திரத்தில் இரண்டாம் அலை வந்த பொழுது came in the 17th and the 18th century. 17th 18th செஞ்சுரியில வந்தது. That is the time the American Revolution came. அமெரிக்கன் ரெவல்யூஷன் அந்த நேரத்தில் தான் வந்தது. That is the time when America became a holy nation seeking God. அமெரிக்கா ஒரு பரிசுத்த தேசமாய் மாறி தேவனை தேட ஆரம்பித்தது. People from the land of England, they searched a land where they can freely worship God. இங்கிலாந்திலிருந்து அநேகர் வந்து எப்படி தேவனை விடுதலையோடு ஆராதிக்கலாம் என்று சொல்லி ஒரு இடத்தை தேடிக் So கொண்டிருந்தார்கள். in the 1700s, அந்த 1700sல they came to the nation of America. அமெரிக்கா என்கிற அந்த தேசத்துக்கு அவர்கள் வந்தார்கள். Then a revival started there. அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வெடித்தது. The holiness movement started in 1800s. 1800sல பரிசுத்த ஆவியானவரின் அசைவு ஏற்பட்டது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். The same 1700s. அதே 1700sல from a place in Germany, ஜெர்மனி என்கிற அந்த தேசத்திலிருந்து a man called Ziegenbalg came down to India. ஜீகன் பால் என்கிறவர் இந்தியாவுக்கு வருகிறார். He reached the southeast coast of India in 1706. 1706ல சவுத் ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து இறங்குகிறார். He came to a place called Tharangambadi. தரங்கம்பாடி என்கிற இடத்திற்கு அவர் வருகிறார். And he started school. அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை He ஆரம்பிக்கிறார். taught the people. அந்த ஜனங்களுக்கு பாடங்களை கற்றுக் He கொடுக்கிறார். taught them Bible. வேதத்தை கற்று தந்தார். And very, very graciously, அவர் ரொம்ப கிருபை உள்ளவராய் he translated the Tamil Bible from the Hebrew. ஹீப்ரு மொழியிலிருந்து தமிழ் பைபிளுக்கு மொழியாக்கம் செய்தார். Hallelujah. ஹalleluya. That is the type of a second Pentecost that visited our nation. அது வந்து ஒரு இரண்டாவது பெந்தேகோஸ்தாக நம்ம தேசத்தை சந்தித்த நாள் அது. People were searching for holiness. ஜனங்கள் பரிசுத்தத்திற்காக தேடிக் கொண்டிருந்தார்கள். 1730s, Tamil evangelical leaders like Aaron and Rajanayakan, ஏரன் ராஜநாயக்கன் என்பவர்களைப் போல they built the first model school in Tanjavur. தஞ்சாவூர்ல முதலாக மாடல் ஸ்கூலை கட்டினார்கள். Tanjavur has a great heritage of Christianity. தஞ்சாவூர் இந்த கிறிஸ்தவத்தின் பழமையான காரியங்கள் நிறைய காணப்படுகிறது. 40 years later, 40 வருடங்கள் கழித்து disciples of Ziegenbalg, ஜீகன் பாலன் சீஷர்கள் ஸ்குவாட்ஸ் he was training the people in Tanjavur. தஞ்சாவூர்ல அவர் வந்து சீஷர்களை ட்ரெயின் பண்ணி கொண்டிருந்தார். He was called a Rajaguru. ராஜகுரு என்று அழைக்கப்பட்டார். To the Maharaja of Tanjavur, மகாராஜா தஞ்சாவூரின் மகாராஜாவுக்கு he was a father figure. ஒரு தகப்பனை போல அவர் இருந்தார். To Sarfoji, சிறப்பூச்சி மன்னர், there in the history. அது எல்லாமே சரித்திரத்தில் இருக்கிறது. And he impacted Tiruchirappalli. திருச்சிராப்பள்ளியை அவர் பாதிச்சார்.
Tranquebar to Trichy, டிராங்கோபார்ல இருந்து திருச்சி வரையில், and from there to Tirunelveli. அந்த இடத்துல இருந்து திருநெல்வேலிக்கு. Hallelujah. ஹalleluya. Squad's disciples, ஸ்குவாட்ஸ் அவருடைய சீஷர்கள் they went down to South India, சவுத் இந்தியா தென்னிந்தியாக்கு வருகிறார்கள். and in Palingottai, பாளையங்கோட்டையில் he baptized in 1778. When he came down to Palingottai, பாளையங்கோட்டைக்கு 1778ல அவர் வரும்பொழுது a Brahmin widow, ஒரு பிராமண விதவை, she was rechristened and baptized as Clarinda. அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து அவர்களுக்கு கிளாரிண்டா என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. And she belonged to a high caste. ஒரு பெரிய வசதியான ஒரு மேல் ஜாதியை சேர்ந்தவர்கள். She came down and ministered the love of Jesus to all the low caste people. எல்லா கீழ் ஜாதி மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கித்து ஊழியம் செய்தார்கள். Hallelujah. 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 And many people got saved in that 1700s. அநேகர் அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டார்கள். In 1790, 1790ல் Vedanayakan was officially appointed as the Tamil evangelical missionary. தமிழ் இவாஞ்சலிக்க மிஷனரியாக வேதநாயகம் அவர்கள், சத்யநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். He began to lead what was to become India's first extraordinary rapid Christian movement. ஒரு பெரிய ராபிட் கிறிஸ்டியன் மூவ்மென்ட்டை அவர் இயக்கினார். Hallelujah. Hallelujah. Now listen very carefully. கவனமாய் கேளுங்கள். From Tranquebar, டிராங்கோபார்ல இருந்து the revival came. எழுப்புதல் அப்படியாக வருகிறது. தஞ்சாவூருக்கு வருகிறது. Trichy, திருச்சி, திருநெல்வேலி. Now in Tirunelveli, இப்பொழுது திருநெல்வேலியில் lot of people, அநேக ஜனங்கள், they started getting saved. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். The so called Shanas or Nadas, they started getting saved. அநேகர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டார்கள். So many people, the Hindu fundamentalists from Ramnad, they came with clubs to destroy them. ராம்நாட்ல இருந்து அந்த ஹிந்து ஜனங்கள் அநேகர் வந்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று வந்தார்கள். But nothing could stop the revival in Tirunelveli. ஆனா திருநெல்வேலியில வெடித்த அந்த எழுப்புதலை யாராலும் தடுக்க முடியவில்லை. In those desperate times, அந்த நாட்களில் the first church was built in முதலூர் என்கிற இடத்தில் முதல் ஆலயம் கட்டப்பட்டது. Hallelujah. Hallelujah. Then in Bethlehem, Nazareth, Mengyanapuram, Sayarpuram, Donavur, all these places, Christian missionaries started arriving. கிறிஸ்தவ மிஷனரிகள் மென்யானபுரம், டோனாவூர், சாய்புரம், நாசரத், பெத்லஹேம் என்கிற எல்லா இடங்களுக்கும் வர ஆரம்பித்தார்கள். And in 1816, 1816 James Howe, he came down to India to serve the nation of India. இந்திய தேசத்துக்கு ஊழியம் செய்யும்படியாக இறங்கி வந்தார். He founded 53 thriving congregations. 53 சபை கூட்டத்தாரை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். Somebody lift your hands and say amen. Amen. The second Pentecost, இரண்டாவது பெந்தேகோஸ்து, 1700s to 1800s, 1700s to 1800s. And then the third Pentecost, அடுத்ததாக மூன்றாவது பெந்தேகோஸ்து that அலை, is in 1900s. 1900s. There was a great move of the Holy Spirit in Azusa Street. அசூசா ஸ்ட்ரீட் என்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிக பெரிய அசைவு காணப்பட்டது. In Los Angeles, on the main street, அந்த மெயின் ஸ்ட்ரீட்களிலே there was a man called William Seymour. வில்லியம் சீமோர் என்கிற ஒரு மனிதன் காணப்பட்டார். He had heard about Evan Roberts. இவான் ராபர்ட்ஸை குறித்து அவர் கேள்விப்பட்டிருந்தார். And the ministry of revival there. அந்த எழுப்புதல் ஊழியத்தை குறித்து அவர் கேள்விப்பட்டு The Welsh revival. வெல்ஷ் ரிவைவலை பத்தி கேட்டு, வேல்ஸ் தேசத்துல வெல்ஷ் ரிவைவலை பத்தி கேள்விப்பட்டு, so he was praying for a genuine move of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய அசைவுக்காக ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். And the Lord visited. ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்தார். He came down in power. பயங்கர வல்லமையாக இறங்கி வந்தார். And the Azusa Street revival happened. அந்த அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் நடைபெற்றது. This is the third Pentecost. இதுதான் மூன்றாவது பெந்தேகோஸ்து. In the 1700, Charles Finney, George Whitfield, they shook D.L. Moody, they shook the nations of England and America. 1700sல இங்கிலாந்தையும் அமெரிக்காவையும் சார்ல்ஸ் ஃபின்னி,
டிஎல் மூடி இவர்கள் எல்லாம் பயங்கரமாக அந்த எழுப்புதல் ஊழியத்தை செய்து தேசங்களை அசைத்தார்கள். That was the second Pentecost. அது இரண்டாவது பெந்தேகோஸ்தாக The இருந்தது. third wave of the Pentecost happened in 1900s. 1900ஸ்ல மூன்றாவது அலை பெந்தேகோஸ்தின் அலை வந்தது. 1906. 1906 When the Azusa Street revival happened, அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் வெடித்த பொழுது people started speaking in unknown tongues. ஜனங்கள் அந்நிய பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். The New York Times reported, நியூயார்க் டைம்ஸ்ல இப்படியாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டது. there is a great confusion and chaos. பயங்கர ஒரு குழப்பம் அந்த இடத்துல The காணப்படுகிறது. language of the Babel has come again. பாபேலின் மொழி திரும்ப வந்து விட்டது. They did not understand the anointing of the Holy Spirit. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை புரிந்து கொள்ள But முடியவில்லை. those who visited the Azusa Street, ஆனா யாரெல்லாம் அந்த அசூசா ஸ்ட்ரீட்டை அவர்கள் வந்து they சந்தித்தார்களோ caught the fire of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவரின் அக்னி அவர்களை பற்றி பிடித்து The speaking of tongues was restored back to the church. ஆமென். அந்த அந்நிய பாஷையின் வரங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவது மீண்டுமாக சபைகளுக்குள்ள வர ஆரம்பிச்சது. Charles Parham and the young Bible college students, சார்ல்ஸ் பிரஹாமும் அவருடைய பைபிள் காலேஜ் மாணவனும் when they were seeking the Lord in earnest desire of holiness, அவர்கள் பரிசுத்தத்தை நோக்கி ஊக்கமாக தேவனை தேடிக் கொண்டிருக்கும் they பொழுது started speaking in unknown tongues. அவர்கள் அந்நிய பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். 1906 was the third Pentecost. 1906 மூன்றாவது பெந்தேகோஸ்தின் அலை வீசப்பட்டது. Some scholars they say it is the second Pentecost after the outpouring in the upper room. மேல் வீட்டறையில ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் இது இரண்டாவது பெந்தேகோஸ்த் என்று அநேகர் சொல்கிறார்கள். Because of the speaking of tongues. ஏன்னா அந்நிய பாஷைகள் பரவலாக எல்லாரும் பேசிக் But கொண்டிருந்தார்கள். revival is something genuine. ஆனா எழுப்புதல் என்பது மிகவும் உண்மையான ஒரு When காரியம். holiness and repentance comes, பரிசுத்தமும் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் வரும்பொழுது that is revival. அதுதான் எழுப்புதல். So it did happen in the 1700s, அது 1800s. 1800ஸ்ல நடந்தது, 1700ஸ்ல நடந்தது. That is when the churches in India were coming up. அப்பொழுதுதான் இந்தியால Missionaries came down. அப்பொழுதுதான் மிஷனரிகள் வந்து இந்தியாவில சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. But in 1906, ஆனா 1906 after the revival in Azusa Street, அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலுக்கு அப்புறம் it started spreading across the globe. அந்த முழு உலகத்துக்கும் அந்த எழுப்புதல் பரவ ஆரம்பிச்சது. And the Pentecostal movement in India started getting formed. இந்திய தேசத்துல அந்த பெந்தேகோஸ்து மூவ்மென்ட் ஆரம்பிக்கப்பட்டது. So the CPM Ceylon Pentecostal Mission was founded by Pastor Paul. பாஸ்டர் பால் மூலமாக சிபிஎம் ஆரம்பிக்கப்பட்டது. He was a Malayali, but in Sri Lanka he founded, then later moved down to India, and then it is now in Chennai as headquartered the CPM or the Ceylon Pentecostal Mission. The birth of a new Pentecostal movement started. ஆமென். சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன் என்கிற அந்த மூவ்மென்ட் ஸ்ரீலங்கால ஆரம்பிக்கப்பட்டு இந்திய தேசத்துக்கு வந்து இப்பொழுது உலகம் முழுவதுமாக அந்த மூவ்மென்ட் நடைபெற்று கொண்டிருக்கிறது. Hallelujah. 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 This revival in 1906, 1906ல வெடிக்கப்பட்ட இந்த எழுப்புதல் the spark in the beginning of the century, அந்த நூற்றாண்டுல கொளுத்தப்பட்ட அந்த அக்கினி started burning brighter in 1940s. 1940ஸ்ல மிகவும் பிரகாசமாக எரிய After ஆரம்பித்தது. the Second World War, அந்த இரண்டாவது உலக போருக்கு when பிற்பாடு the whole world was being restructured, முழு உலகமும் ஒரு மறு சீரமைப்புக்குள் கடந்து the சென்ற போது birth of the healing ministry started. ஆமென், சுகமளிக்கிற வல்லமை அபிஷேக ஊழியம் பிறந்தது. Billy Graham's preaching, so many people started getting saved. பில்லி கிரஹாம் அவர்களுடைய பிரசங்கத்துல அநேக லட்ச ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். And stadiums were filled. பயங்கரமான ஸ்டேடியம்ஸ் நிரம்பி வழிந்தது. Oral Roberts ministry, ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களின் ஊழியம், Catherine Kuhlman, கேத்தரின் குல்மன், Maria Woodworth Etter, மரியா உட்வர்ட் எட்டர், all these people did mighty signs and wonders. இவர்கள் எல்லாரும் பயங்கரமான அற்புத அடையாளங்களை T.L. Osborne, that's the name I was searching. T.L. Osborne He came down to India. அவர் இந்தியாவுக்கு வந்தார். He had a crusade in Madurai. மதுரையில ஒரு பெரிய crusade நடத்தினார். People started experiencing miracles. ஜனங்கள் அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தார்கள். Somebody lift your hands and say amen. ஆமென். From 1947-48, that's when all the CSA churches were formed.
1940s 47ல இருந்து தான் அநேக CSI திருச்சபைகள் உருவாக ஆரம்பித்தது. Assemblies of God, Assemblies of God, Church of God, Church of God, IPC churches, IPC churches, the Pentecostal movement. அந்த பெந்தேகோஸ்து மூவ்மெண்ட் ஆனது Listen, in 1700s and 1800s the mainline churches came. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே பெரிய பெரிய ஸ்தாபனங்களின் சபைகள் உருவாக்கப்பட்டது. In 1900 1900 ஆண்டில் 906 இருந்து the 20th century revival, அந்த 20ஆம் நூற்றாண்டின் எழுப்புதல் ஆரம்பிக்கப்பட்டது. healing revival, பயங்கர சுகமளிக்கிற word எழுப்புதல், revival, வார்த்தை என்கிற எழுப்புதல், missionary revival, மிஷனரி என்கிற எழுப்புதல். so many missions were formed. அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் We உருவாக்கப்பட்டது. have seen so much in the past. நாம் நிறைய காரியங்களை கடந்த நாட்களில் பார்த்திருக்கிறோம். Now it is time for the fourth wave of the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் நான்காம் அலைக்கான நேரம் வந்துவிட்டது. We have come to the 21st century. 21ஆம் நூற்றாண்டிற்குள் நாம் வந்துவிட்டோம். And the revival of the 20th century is going to start. அந்த 20ஆம் நூற்றாண்டின் எழுப்புதல் ஆரம்பிக்க போகிறது. After World War II, இரண்டாவது உலக போருக்கு the பிற்பாடு Lord released the mighty move of the Holy Spirit. ஆண்டவர் மகிமையான வல்லமையான பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை அவர் கட்டவிழ்த்து So விட்டார். many churches were built. அநேக சபைகள் கட்டப்பட்டது. Same thing is going to happen now. அதேதான் திரும்பவும் இப்போ நடைபெற The போகிறது. confusion and chaos in the whole world. இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கர குழப்பங்களும் சந்தேகங்களுக்கு மத்தியில் Everything is going to be put down. எல்லாம் அமர்த்தப்பட Holy போகிறது. Spirit is going to come. பரிசுத்த ஆவியானவர் அசைவாட The போகிறார். fourth wave of Pentecost is going to happen. நான்காவது அலையாகிய பெந்தேகோஸ்தன் அபிஷேகம் இறங்கி வர It போகிறது. is going to come in 2021. 2021ல அது வெடித்து சிதற போகிறது. Because from last year, என கடந்த வருடத்திலிருந்து the Lord has been setting right the earth. ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் சீரமைப்புக்குள் கொண்டு வந்து He கொண்டிருக்கிறார். was now, he did the transformation. எல்லாவற்றையும் சீர்படுத்தி கொண்டிருந்தார். Now, இப்பொழுது God is going to pour out a revival. ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை ஊற்ற The போகிறார். latter glory is going அந்த to come. பிந்தின மகிமை வரப்போகிறது. Somebody lift your hands and start speaking in tongues. Somebody lift your hands and start speaking in tongues. கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கலாம். Today we are going to cry out to the Lord. இன்றைக்கு நாம் அழுது தேவனிடத்துல கேட்க போகிறோம். நம்ம ஆண்டவர்ட்ட கேட்க போகிறோம். Oh, we are going to ask the Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அசைவை பார்க்க வேண்டும். Lord, we want to see your move of the Holy Spirit. இதுவரை நாங்கள் பார்க்காத We haven't seen so far. ஒரு பெரிய அசைவை We want to see a big shaking. நாங்கள் பார்க்க வேண்டும் கர்த்தாவே. We want to see it, Lord. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில். ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? Lord is asking, whom can I send? The glory of the former church, முந்தின ஆலயத்தின் மகிமையை the காட்டிலும் latter glory. பிந்தின ஆலயத்தின் மகிமை. Oh, I want to go make it bigger. நான் அதை பெரிதாக மாற்ற I போகிறேன். want to use my children who are selfless. என் பிள்ளைகளை சுயநலமற்ற என் பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறேன். God wants to use some people who are sold out for God. அவருக்காக விற்கப்பட்டு இருக்கிற ஜனங்களை தேவன் பயன்படுத்த The fourth wave விரும்புகிறார். of the Pentecost is coming. பெந்தேகோஸ்தின் நான்காம் அலை The வரப்போகிறது. fourth wave of the Pentecost is coming. நான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தின் நான்காம் அலை வரப்போகிறது. Even if it is explained, அது விவரிக்கப்பட்டாலும் you will not be able to understand. உங்களுக்கு அது புரியாது. That kind of revival is coming. அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. God is going to revisit the earth. ஆண்டவர் இந்த பூமியை மீண்டும் சந்திக்க இறங்கி He வரப்போகிறார். is going to come to fill it with his glory. அவருடைய மகிமையினால நிரப்புவதற்கு இறங்கி Gold வருகிறார். and silver are his. பொன்னும் வெள்ளியும் அவருடையது. More than the glory of the former church. முந்தின ஆலயத்தின் மகிமையை The காட்டிலும் latter glory will be greater. பிந்தின ஆலயத்தின் மகிமை God பெரிதாய் will விளங்கும். fill his church with his anointing. கர்த்தர் அவருடைய ஆலயத்தை மகிமையினால் அபிஷேகத்தினால் நிரப்ப God போகிறார். will restore the riches to the church. ஆண்டவர் எல்லா ஐஸ்வரியங்களையும் மீண்டும் சபைக்கு கொண்டு வர Big போகிறார். places will be bought for the churches. பெரிய பெரிய இடங்கள் சபைகளுக்கு வாங்கப்படும். 3,000, 10,000, 30,000
people will be saved in a single day. ஒரே நாளில் 3000 10,000 30,000 பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். From zero, ஜீரோல your இருந்து church will become 3,000 in one day. ஒரே நாள்ல உங்கள் சபை 3000 ஆக மாற போகிறது. டபா லாடா டபா ரசெந்தரே பாலாதோரே பாரா சந்துடே பாரா You have சந்துடே been waiting on the Lord. நீங்க தேவனிடத்துல ரொம்ப நாளாய் காத்துக்கொண்டு You have been in இருக்கிறீர்கள். lockdown. நீங்க லாக்டவுன்ல You இருக்கிறீங்க. have been crying. நீங்கள் அழுது கொண்டு I am an இருக்கிறீர்கள். ordinary man. நான் ஒரு சாதாரண மனிதனாக Use me in an இருக்கிறேன். extraordinary way. ஆண்டவரே வல்லமையாக என்னை எடுத்து The Lord says, பயன்படுத்தும். Peter, ஆண்டவர் சொல்லுகிறார், I know பேதுரு, you are backsliding. உன் எல்லா பின்மாற்றங்களை நான் I அறிந்திருக்கிறேன். know in the past season you are a backslider. கடந்த சீசன்ல நீ ஒரு பின்மாற்றக்காரனா இருந்தது எனக்கு But in தெரியும். this new season, ஆனா இந்த புதிய you are காலத்தில் a revivalist. நீ ஒரு எழுப்புதல் வீரன். Maria, மரியா, you forgot your son Jesus in the last season. கடந்த காலத்துல இயேசு கிறிஸ்து உங்க மகன் என்றதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். You forgot to stand with him. நீங்க அவரோடு கூட நிற்பதற்கு மறந்து விட்டீர்கள். But in this new season, ஆனா இந்த புதிய காலத்தில் you will stand with the disciples. நீங்க சீஷர்களோடு கூட இணைந்து நிற்க You will போகிறீர்கள். stand with the apostles. நீங்க அப்போஸ்தலர்களோடு இணைந்து நிற்க You will be போகிறீர்கள். one among them to be anointed with the fire. நீங்க அவர்களோடு கூட இணைந்து நின்று அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறவர்களாய் நிற்பீர்கள். What is the spirit of Pentecost? பெந்தேகோஸ்தின் ஆவி என்றால் என்ன? Women raising in ministry. ஊழியத்தில பெண்கள் எழும்புவது. That is why the Holy Spirit recorded in Acts chapter 1 அதுதான் about the women who were there. அதுதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பெண்கள் அந்த இடத்துல இருந்ததை போடப்பட்டிருக்கிறது. Acts 1:14 says the ladies were there. அப்போஸ்தலர் 1:14ல போடப்பட்டிருக்கிற ஸ்திரீகள் அந்த இடத்துல இருந்தார்கள் They were என்று. part of the 120. அந்த 120 பேர்ல அவர்களும் இருந்தார்கள். They also received the tongues of fire. அவர்களும் அக்கினிமயமான நாவுகளை பெற்றுக்கொண்டார்கள். I release the anointing on women today. இன்றைக்கு பெண்கள் மேல இந்த அபிஷேகத்தை நான் கட்டவிழ்த்து You ஜெபிக்கிறேன். are not sidelined anymore. நீங்க இனிமே ஓரத்துல இருக்க முடியாது. In Joel chapter 2, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28-29, 28-29 வசனம். the Lord promised and he said he will pour out on the women also. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி சொல்லி இருக்கிறார், பெண்களின் மேலும் நான் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று. குமாரத்திகள் மேல ஊற்றுவேன் சொன்னாரு. குமாரத்திகள் மேலே என் ஆவியை Daughters. ஊற்றுவேன் என்று சொல்லி On your இருக்கிறார். daughters. பெண்களின் மேல உங்கள் பிள்ளைகளின் மேல ஊற்றுவேன் என்று சொல்லி. குமாரத்திகள் மேல. குமாரத்திகளின் மேல ஊற்றுவேன் என்று சொல்லி On the இருக்கிறார். women servants of God. அந்த பெண் ஊழியக்காரிகள் மேல ஊற்றுவேன் என்று I சொல்லி will இருக்கிறார். pour my spirit. என் ஆவியை அவர்கள் மேல் You will ஊற்றுவேன். also be involved in supernatural. நீங்களும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்துல Come பயன்படுவீர்கள். on, open your mouth and start speaking in tongues. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளிலே பேச The Holy Spirit ஆரம்பிக்கிறீர்களா? is filling you right now. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இப்பொழுது The நிரப்பிக் glory of கொண்டிருக்கிறார். God is visiting you right now. தேவ மகிமை இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. People who rejected you யாரெல்லாம் உங்களை வெறுத்தார்களோ in front of their eyes, அவர்கள் கண்களுக்கு முன்பாக God is going to pour out his anointing. கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றி But you will not walk in pride. நீங்க பெருமையில் நடக்க You மாட்டீர்கள். will walk in humility. நீங்கள் தாழ்மையில் Open your நடப்பீர்கள். mouth and receive the fire. வாய்களை திறந்து அக்னியை Forgive பெற்றுக்கொள்ளுங்கள். everyone. எல்லாரையும் மன்னித்து விடுங்கள். Reconcile with everyone. ஒவ்வொருவரோடும் The ஒப்புரவாகுங்கள். fourth wave is coming. இந்த 4ஆம் அலை வருகிறது. If you go to the seashore, நீங்க கடற்கரைக்கு போவீர்கள் என்றால் when one wave is coming down, ஒரு அலை கீழே வரும் பொழுது the next wave comes up. அடுத்த அலை அதற்கு மேல வரும். The wave of the third Pentecost, மூன்றாவது பெந்தேகோஸ்தின் அலை we have seen in the times before it has subsided. அது அமர்த்தப்பட்டிருக்கிறதை நான் No பார்க்கிறோம். more big meetings. இப்பொழுது பெரிய கூட்டங்கள் இல்லை. Everything is silent. எல்லாமே அமைதலாக But God says, ஆனா ஆண்டவர் once சொல்லுகிறார், more, திரும்பவுமாக I am going to pour my spirit. நான் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். Mighty miracles are going to happen. வல்லமையான அற்புதங்கள் நடைபெற போகிறது. Without notice, visiting card, without YouTube, people are going to come and search for you. எந்த நோட்டீஸோ விசிட்டிங் கார்டோ யூடியூபோ அட்வர்டைஸ்மென்ட்டோ இல்லாம ஜனங்கள் உங்களை வந்து சந்திக்க போகிறார்கள். God wants to pour out on everyone. ஆண்டவர் எல்லார் மேலும் ஆவியை ஊற்ற வேண்டும் என You will விரும்புகிறார். prophesy. நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். You will see signs and wonders happening. நீங்கள் அற்புத அடையாளங்கள் நடைபெறுகிறதை காண Lift your போகிறீர்கள். hands. கரங்களை உயர்த்தி The fourth wave of the Pentecost is coming. பெந்தேகோஸ்தின் 4ஆம் அலை உங்களை The நோக்கி fourth wave of வருகிறது. the Holy Spirit is coming. பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவரின் நான்காம் அலை வருகிறது. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசலாமா? ஆண்டவரே நீங்க சொன்னீங்களேப்பா, Lord, you told, Lord, நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். I want to pour the fire on this earth. இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீங்களே. Right now you said it wanted to இப்பொழுது burn. உங்களுடைய பிள்ளைகள் மேல் பற்றி எரிவதாக. Lord, let it burn on your children right now. ஒவ்வொரு கணவன் மேல மனைவி மேல பற்றி எரிவதாக. Let it burn on every man and woman of Father God. குமாரத்திகள் மேல் பற்றி எரிவதாக. Let it burn on every sons and daughters, Lord. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் பற்றி எரிவதாக. Let it burn on every servants of God, men servants and women servants. கடந்து வருவதாக. Let the fourth wave of the Pentecost come upon them. Let the fire come upon them. Let the fire come upon them. அக்கினியை ஊற்றுங்க. Pour out your fire, Lord. அபிஷேகத்தை ஊற்றுங்க. Pour out your anointing, Lord. சகல ஜாதிகளை அசைய பண்ணுவேன்னு சொன்னீங்களே. You said I will shake every nation. சகல ஜாதிகளாலும் விருப்பப்பட்டவர் வருவார்னு சொன்னீங்களே. Amen. You said the one who loves by everyone will come. Desired of everyone. The desire of everyone will come. நீங்க சொன்னீங்களே இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன். You said I'm going to fill this temple with the glory. வாங்க டாடி. Come down, Lord. ஆண்டவரே வாங்கப்பா. Come down, oh Father God. நிரப்புங்க. Fill us, oh Father God. நான்காவது அலையால சபையை நிரப்புங்க. Lord, fill the churches with the fourth wave of Pentecost. கொரோனா பெருசு இல்லப்பா. Corona is not bigger, Lord. உங்க அபிஷேகம் தான் பெருசு. Your anointing is bigger than that. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். Lord, all these anointing will break the bondages. கருப்பு புஞ்சையை முறிக்க கூடியது இயேசுவின் ரத்தம். The blood of Jesus will break the black fungus disease of Father God. சுவாசிக்க முடியாத நுரையீரலுக்குள்ள ரூவா காற்று இறங்கி வரும்போது உயிர்ப்பிக்கிற வல்லமை வரும். Amen. When the reviving ruach breath of God comes inside the respiratory system, they will breathe well in the name of Jesus. Father, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால பிதாவே, I bless your children. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். Right now, இப்பொழுது a fresh anointing is coming. அப்பா ஒரு புதிய அபிஷேகம் கடந்து Sister, வருகிறது. brother, சகோதரியே I சகோதரனே, started with 2 Chronicles chapter 5 verses 12. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் ஆரம்பித்தேன். 120 people with a trumpet. 120 பேர் பூரிகைகளை ஊதிக்கொண்டு The நின்றார்கள். same fire is coming upon you now. அதே அக்கினி உங்கள் மேல் The இறங்கி same வருகிறது. glory is coming. அதே மகிமை இறங்கி வருகிறது. They could not stand because of the glory. அந்த மகிமை நிமித்தம் அவர்களால் நிற்க முடியவில்லை. Because of the cloud of glory. அந்த மகிமையின் மேகத்து நிமித்தம் அவர்களால் நிற்க கூடாமல் போயிற்று. Now the glory of God is appearing. இப்பொழுது அந்த தேவ மகிமை வருகிறது. தூரபா In your house. உங்க வீடுகளில் Some of you will see the cloud now. இப்பொழுது அந்த மகிமையின் மேகத்தை ஒரு சிலர் பார்க்க Come on, போகிறீர்கள். speak in tongues. The visible glory of God will appear now. அந்த காணக்கூடிய அந்த மகிமையின் மேகம் இறங்கி வர In போகிறது. your house. உங்கள் வீடுகளில் இறங்கி வர In your போகிறது. house. உங்க வீடுகளுக்குள்ள In இறங்கி your வர போகிறது. church. உங்க சபைகளுக்குள்ள இறங்கி வர Wherever போகிறது. you are. எந்த இடத்துல நீங்கள் The இருந்தாலும் glory of God is coming. தேவ மகிமை உங்களை You நோக்கி will வருகிறது. not be able to stand in that glory. நீங்க அந்த மகிமையில உங்களால நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, மகிமையால ஆலயத்தை Lord, நிரப்புங்கப்பா. fill the church with your glory. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். Lord, not like the form of பிந்தின glory, Lord. ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்குன்னு சொன்னீங்களே. Oh, you said the glory will be bigger in the latter. பிளவுபட்ட நாவுகள் போல. Lord, let the tongues of fire, மயமான நாவுகள் இப்பொழுது இறங்கி வருவதா. Lord, let the fiery tongues descend on your people, Lord. ஆண்டவரே நீங்க சொன்னதை கேட்டு, Lord, as you told, they heard. the freedomல நாங்க நடத்தும்போது, Lord, when we took the freedom concerts of Father 2008 God வருஷத்துல from 2008, அந்த அக்கினி இறங்கி வரும்னு நாங்க தீர்க்கதரிசனமா சொல்லிக்கிட்டு இருக்கோமே. we are prophesying that that fire will come down. அதன் மூலமா வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே. Because of that, youngsters were saved, Lord. இப்பொழுது Right now, நீர் சொல்லி அதை செய்தோம் என்பதற்கு அடையாளமாக, Lord, as you said we did as a symbol of that, இப்பொழுது இறங்கி வருவீராக. right now come upon your அக்கினி children. மயமான நாவுகளோடு இறங்கி வருவீராக. Lord, come down with the fiery tongues upon your people. லாக்டவுன்ல இருக்கிறோம். We are in lockdown. பெந்தேகோஸ்தே நாள்ல And the day of அவங்க Pentecost, வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. they were also inside their நாங்களும் household. லாக்டவுன்ல தான் இருக்கிறோம். Even we are in the lockdown. பூட்டப்பட்ட அறைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் பிளவுபட்ட நாவுகள் வருவதாக. Let the fiery tongues visit everyone in the locked houses, ஒவ்வொரு Lord. வீட்டுக்குள்ளும் பிளவுபட்ட நாவுகள்
இறங்கி வருவதாக. Let the tongues of fire come upon each and everyone who is inside the locked Come household. on, don't be bystanders, just receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். வீடு முழுவதையும் நிரப்பட்டும். அப்பா, let it fill their houses, Lord. Don't feel shy. வெட்கப்படாதீங்க. Open your mouth. வாய்களை இப்பொழுது நன்றாக விரிவாக Welcome திறந்து the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை வருந்தி Tongues of அழைங்க. fire. அக்கினியான நாவுகள் இறங்கி வருகிறது. Tongues of fire. பிளவுபட்ட அக்கினி In the நாவுகள் name of Jesus. இயேசுவின் நாமத்தில் The Lord is giving you new tongues. ஒரு புதிய நாவுகளை தேவன் புதிய அந்நிய தருகிறார். பாஷை வருது. New tongues you are உங்க receiving. நாவு பெறலுகிறது. Your tongues are நீங்க twisting. தீர்க்கதரிசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. You are filled with the உங்களுடைய prophecy. கண்களில் சில காரியங்களை காண்பிக்கிறார். God is showing you certain things in The your Lord eyes. is filling you right now. கர்த்தர் இப்பொழுது அபிஷேகத்தினால உங்களை Receive. நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். Receive, you don't translate, receive it. தபலா தரபலபா. ரியாந்தலபா, பெண்களை நிரப்புவீராக. அக்கினி இறங்கி வருவதாக. உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. வாலிபர்கள் மேல் அக்கினி இறங்கி வருவதாக. தீர்க்கதரிசிகள், ஸ்தேவான்கள், ஆண்டவரே பிலிப்புகள் எழும்புவார்களாக. Fire! 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 இறங்கி வாங்கப்பா. இறங்கி வாங்கப்பா. எவ்வளவு நாள் காத்திருக்கிறோம். எவ்வளவு நாள்ப்பா. ஆண்டவர் வராரு சொன்னவே. இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல பூட்டப்பட்டிருக்கிற எங்க இல்லத்துக்குள்ள, எங்க சபைக்குள்ள வாங்கப்பா. அக்னியோட வாங்கப்பா. நீங்க கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க ஹாகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அத சொல்லி தானே ஆரம்பித்தோம். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். Lord, as I covenanted with you, my Holy Spirit will be in the midst of you. நீங்க சொன்னபடியே இப்ப வாங்க. நீங்க சொன்னபடியே வாங்க. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணபடியே உம்முடைய அக்கினி இறங்கி வருவதாக. உம்முடைய அக்கினி வருவதாக. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. New ministries are getting birthed. Amen. புதிய ஊழியங்கள் பிறக்கிறது. New visions are getting birthed. புதிய தரிசனங்கள் இப்பொழுது பிறக்கிறது. The Lord is filling you right now. ஆண்டவர் இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Some of you are getting delivered. சில பேர் விடுதலையை பெற்றுக்கொள்கிறீர்கள். Some of you are getting healed. சில பேர் சுகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். Some of your hands which cannot be moved, you are moving. சில பேர் அசைக்க முடியாத கரங்கள் இப்பொழுது அசைகிறது. Some of your back pains are healed right now. உங்க இடுப்பு பகுதியில் இருக்கிற எல்லா வலிகள் சுகமாகிறது. Some of your legs are getting healed right now. உங்கள் கால்களுக்குள் சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது. Some of your kidneys are getting healed. உங்கள் எல்லா கிட்னிஸும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்கிறது. Renal failure is getting healed. எல்லா ரீனல் ஃபெயிலியர்ஸும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்கிறது. God is giving you brand new kidneys. புதிய கிட்னிஸை தேவன் தருகிறார். You are going to serve the Lord. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறீர்கள். New lungs God is giving you. புதிய நுரையீரல்களை தேவன் You தருகிறார். are not going to die. நீங்கள் மரிப்பதில்லை. God is breathing His Spirit inside you. கர்த்தருடைய ஆவியை உங்களுக்குள்ள You ஊதுகிறார். will live and declare the works of the Lord. நீங்கள் ஜீவனோடு இருந்து தேவனுடைய வார்த்தையை You are விவரிப்பீர்கள். receiving the fresh fire. இப்பொழுது அந்த புதிய அந்த அக்கினியை பெற்றுக்கொள்கிறீர்கள். Fresh anointing. புதிய அபிஷேகத்தை Holy பெற்றுக்கொள்கிறீர்கள். Spirit. பரிசுத்த ஆவியானவரே, I commit your children into your hands. அப்பா, பிள்ளைகளை உங்க கரத்துல நான் Thank you ஒப்புக்கொடுக்கிறேன். for the fourth wave of anointing. அப்பா, 4ஆம் அலையின் அபிஷேகத்துக்காக நன்றி அப்பா. I thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். I bless your children. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். Thank you for this fresh move. அப்பா, இந்த புதிய மூமெண்ட்காக நன்றி அப்பா. அசைவுக்காக நன்றி அப்பா. Thank you for this anointing. இந்த அபிஷேகத்துக்காக I நன்றி. bless your children. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். May this revelation touch every soul and revive them in Jesus name. அப்பா, இந்த வெளிப்பாடு ஒவ்வொரு ஆத்துமாவையும் தொட்டு அவர்களை உயிரடைய செய்து ராஜா. And the church சபைகளையும் ஆண்டவரே will explode with revival. இந்த சபைகள் இந்த வெளிப்பாடு நிமித்தம் வெடித்து செதற உதவி செய்யுங்க. எழுப்புதலை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. Let it grow. அப்பா, அது பலுகி பெருகட்டும் ஆண்டவரே. Yes Lord, multiply. அப்பா, வர்த்திக்க செய்வீராக. Yes Lord, we give you glory.
உமக்கே மகிமையை We give செலுத்துகிறோம். you honor. உமக்கே கனத்தை In செலுத்துகிறோம். Jesus' mighty name we pray, O Father. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.